காசு வாங்கும் போதுலாம் நல்லா இருக்குது, கொடுக்கும் போது பக்கு பக்குன்னு அடிக்குது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வாயா தூக்கிட்டு போயிடலாம். வண்டி எடுத்துன்னு வந்திருப்பல. வாங்க வாங்க காடை கொடுங்க. நோ, ஒரு மாசோட பாக்கி இல்லாம கரெக்டா கொடுத்துருக்கோம். நான் என்ன இல்ல நான் சொன்னேன், இந்தா இந்த புடவை பிடிச்சிட்டா பாரு எடுத்துக்க. பண்டு போடுவியாண்ணா? கசங்கன போல இருக்குண்ணா. அது லாரில வந்துச்சு இல்லம்மா, மூட்டை மேல மூட்டை வச்சுதானே கசிங்க போயிட்டு இருக்கான். தையல்லாம் போட்டு தையல்லாம் பிரிஞ்சிருக்க. தையல் பிரியா போட்டு கொடுக்கலான்னு பார்த்தோம், அதுல ஒழுங்கா போட காண போடுது. எனக்கு ஏதோ பழ புடவை மாதிரியே தெரியுது. ஐயோ டிசைனா இருக்கும்யா. இந்தாங்க பட்டாசு பாக்ஸ். 2000 ரூபாய் பாக்ஸ். நீங்க இதுனா தம் தூண்டுக்குதா? தம் தூண்டுக்குதா? அது எம்ஆர்பி பாரு. எம்ஆர்பி இது இருக்குங்க 6084 ரூபாவா? வெளியே பாரு, நான் அவளை இதுல உனக்கு ஆப்பர்ல குத்துக்கிறேன். இது இந்த ரேட்டா? அட இருக்குங்க. சரி பைய எடுத்துன்னு வந்துக்கிறீங்களா? தோ எடுத்துன்னு வந்துக்கிறோமே. ஐயோ புடியா. சக்தி மசாலா இந்தா, நான் சொன்ன மாதிரி ஒரு பாக்கெட். என்ன 50 கிராம் பாக்கெட்டா? யோ சொன்ன மாதிரி பாக்கெட் குடுத்துட்டேன்ல, 50 கிராம் 100 கிராம்ன்றா. நாம இது ஆமாமா, அவர் ஒரு பாக்கெட் தான் போட்டாரு. கேட்டுக்கா. இந்த என்ன நான் இத 1 லிட்டரா? வேற எவ்வளவு தருவாங்க? யோ ஒரு டின்னு போட்டுக்கிறியா? ஏமா ஒரு டின்னு தானே போட்டுக்கிறாங்க. ஆமா ஆமா, ஒரு டின் தான். டின்னுல வாங்கினா எண்ணெய் கம்மியா வரும், அதனால தான் பாக்கெட்ல குடுத்துக்கிறேன். டின்னுல வாங்கினா எண்ணெய் கம்மியா வருமா? ஆமாங்க, பாக்கெட்ல வாங்குறது நல்லதுதான். உள்ள போடுப்பா. நான் காதன்னு தெரியல. ஓ பண்டு பார்த்து எவ்வளவு லீஜ் ஆகுது பத்தியா? மொத்தமா வந்துடலப்பா. என்னப்பா பண்டு சாமான் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டா? வாக்கா வாக்கா. இந்த கார்டு குடு குடு. நோ எங்களுக்கு முச்சு விடுனா இருப்பா, எல்லாருக்கும் ஒன்னா தான் கொடுக்கணும். இந்தாங்க பட்டாசு பாக்ஸ் பிடிங்க. என்ன ரவுண்டுக்கு பெரிய பாஸ் வருனா? நான் சொன்னதோட விலை அதிகமா தான் வாங்கி குடுத்துக்கிறேன், அந்த அம்மாவை கேளு. ஆமாண்ணா, 1000 ரூபாய் பாக்ஸ் நமக்காக 2000 ரூபாய் கொடுக்குறாருண்ணா. என்னடியா அவ்வளவு விளையாடி இருக்குதா? இருக்கும் வச்சுக்கோ. இந்தா நான் சொன்ன மாதிரியே சக்தி மசாலா. சக்தி மசாலாவா? இது என்ன பண்றது? ரவுண்டு குத்துக்கிற ஒரு பாக்கெட் போட்டுதான் குடுக்குறேன். ஏம்பா சொல்லம்பா. ஆமாமா, ஒரு பாக்கெட் போட்டுக்கிறாரு, அதனால குத்துக்கிறாரு. போட்டுக்கிறாங்களாயா? என்னத்த போட்டுக்கிறாங்களாம்? இந்தாக்கா என்ன ஒரே ஒரு பாக்கெட் என்ன? ஐயோ இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஏம்பா சொல்லம்பா. திண்ணில எண்ணெய் குறைதான், அதனால கவர்ல குத்துக்கிறாங்க. யோ இவ்வளவு எண்ணெய் போதுமா? அப்ப டின்னில வாங்கினா கம்மியா வரும்ல. சரி விடுங்க விடுங்க, அதை பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க. இந்தா உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு 20 கிலோ போட்டுச்சா? அது 2 கிலோ தான் போட்டுது. கார்டுல ஒரு சைபர் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. ஒரு சைபர் எக்ஸ்ட்ரா போட்டாங்களா? ஒரு சைபர் தானே விடியா. சக்கரை சக்கரை 5 கிலோ போட்டுச்சா? 1/2 கிலோ தாங்கிதா? இதே தப்பு தான் அதுல நடந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணீங்கப்பா. நாடி பண்டு போட்டுக்கிறேன். நீ விடுங்க, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். என்னப்பா தோரம் பருப்பு? தோரம் பருப்பு 20 கிலோ போட்டு என்ன 2 கிலோ கொடுக்குறா? அங்க என்ன தவறுதல் நடந்துச்சு அதே தவறுதல் தான் இங்கே நடந்துச்சு. வாங்கிக்கோ. ஏய் இதுக்காடி மாசம் மாசம் 500 ரூபாய் கட்டினா இருப்பா. ஏன் அவசரப்படுறா? இன்னும் நிறைய பொருள் கொடுக்க வேண்டியதுக்குதா. இந்தா வச்சுக்கா. இது என்னத்துக்கா? 25 கிலோ அரிசி போய் தரணும்ல, அதான். அரிசி இல்லாம எல்லாரும் பைய கொடுக்குற. இந்த பாரு, நான் 25 கிலோ அரிசி போய் தரேன்னு தான் சொன்னேன், அரிசியோட தரேன்னு சொல்ல. அடியே வளர்க்கண்ண இதெல்லாம் என்னடியா? அவர் தான் போட்டுக்கிறாரு பழுகுது, நம்ம தான் சரியா பாக்கல. இந்த அப்பளம் 5 கிலோ போட்டுச்சு. இதுவும் அதே மாதிரி தப்பா போட்டீங்களா? கரெக்டா புரிஞ்சுக்கின பாரு. அக்கா எனக்கு நான் புடவை வாங்கிட்டேன், உங்களுக்கு வாங்கலையா? நீங்க எங்கப்பா புடவை? புடவெல்லாம் ஓல்டு மாடல, பேசனா ஒண்ணு குடுக்குறேன். டேய் கண்ணியப்பா, இதோ வந்துடுண்ணா. எவ்வளவு நேரம்டா பாரு, அவங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க. கூட இந்தாமா சூப்பர் நைட்டி, புது மாடலு. என்னப்பா புடவை தரேன், இதை தரேன். வாங்கிக்கமா. பைசி மாதிரி தெரியுதா? அது டிசைன் என்ன டிசைனோ முந்து பார்த்தா கூட பைசி மாதிரி தான் இருக்குதுப்பா. அது லாரில வரும்போது கசிங்கச்சு, அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க ஒரு 25 கிலோ அரிசி பை வேணுமா வேணாவாப்பா? வேணாம் அதே மாதிரி தான் கொடுப்பேன். வேற டிசைன் பைக்குதுப்பா, ஒன்னா சொல்ல எடுத்துன்னு வரேன். ஏய் செம ப்ராடக்ட்ங்குது. இவங்க போய் பண்டு போட்ட பாரு. யார பிராடுன்றா? நான் மத்தவங்க மேல தூக்கி ஓட்டுனா நேர்மையா குடுக்குறேன். பேசுறவங்க பேசித்தானே இருப்பாங்க, நலமு தெரியும். மக்களுக்கு எவ்வளவு உதவி பண்றா? விட்றா நாட்டுல சேவை பண்ண பிடிக்கவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு. சரி மற்றதெல்லாம் கொடு, நாங்க போறோம். என்ன மத்ததெல்லாம் கூட எல்லாம் கொடுத்தாச்சு. 4 பொருள் குத்து எல்லாம் குத்தாச்சுன்றா 40 பொருள் போட்டு வச்சுக்கிற. அது தெரியாம மிஸ் ஆயிடுச்சுப்பா. நீங்க எல்லாத்துக்குமே கோச்சிங்க எப்படி? அது மிஸ் ஆயிடுச்சா? நேடி இது எனக்கு நிறைய தெரியும், போட்டு கொடுத்தாங்க. மாசம் போய் மாசம் 500 ரூபாய் குடுத்துட்டு அது வரைக்கும் தெரியாத போச்சு.
அப்ப எங்களுக்கு அவள் தான் முடிஞ்சிச்சா? நீ அமைதியா இருந்தல, உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். இந்தா கொஞ்சோண்டு பேருக்கல சாப்பிட்டு போ. எனக்கு கொஞ்சம் சேர்த்து போடுங்க. போடுறேம்மா. இந்தாப்பா அவங்களுக்கு மெனுக்குனே போங்க. அடுத்த வருஷம் என் கிட்ட பட்டு போடணும். உங்ககிட்ட மட்டும் தான் போடுவேன், வேற யாருக்கிட்டயும் போட மாட்டோம். வாயா போலாம். எப்படியோ சமாளிச்சாச்சு. நான் வேர்க்கலை குருண்ணா. டேய் வரவங்களுக்கு கொடுக்கணும்டா. அதுவும் கரெக்ட் தான். இதோ வரங்கள இன்னொரு டீம். என்னடா வாங்கின்னு போட்டு திருப்பி எடுத்துன்னு வரான். யோ நான் குத்த அமைச்சுக்கிறேன் இந்த ஆளுகிட்ட. என்னப்பா பண்டு பொருள் எல்லாத்தையும் தான் குத்துக்கிறான். பண்டு பொருள் எல்லாத்தையும் தான் குத்துக்கிறியா? இது நாயா இது? 25 கிலோ அரிசி பைய அட்டையில போடத்தானே குத்தான். கரெக்டா தானே குத்துக்குறாங்க. மண்டா விளக்கண்ண என்ன அடிக்கிற? 25 கிலோ அரிசி பைய அரிசியோட கொடுப்பான்னு பார்த்தாக்கா வெறும் காலி பைய கொடுத்துருக்கான். கரெக்டா தான் கொடுத்துருக்காங்கன்றா. தம்பி கோவப்படாத, நான் போட்டது தான் குத்தேன். போட குத்துக்கிறேன் பாரு, சொன்னபடி குத்துனா இல்லையா? யோ பழைய பொடைய கொடுத்துருக்கையா? பிரிச்சு பார்த்தா 7 இடத்துல ஓட்டுக்குது. நான் புது புடவை தரேன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். புடவை தரேன்னு தானே போட்டுக்கிறேன். கரெக்ட், நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேன்ற. துபர் பயங்கரமா கோவத்தை கலப்புற. இந்த பழைய பொடவை யாரையா கட்டுவாங்க? வேணா குத்துருப்பா, என் பொன்னாடி கட்டு குத்துறான். ஏற்கனவே அவ கட்டி நிறுத்தானா. அப்ப உனக்கு பையும் புடவையும் வேணாம். வேணாம். சரி நகை பண்டு போட்டாங்கல்ல, நான் நகை குத்துருக்க. ஏன் நகை குத்துக்கிறனா? யோ குடியாத. என்னயா இது? வெள்ளி மோதிரம். வெள்ளி மோந்திரம் குத்துருக்க. தங்க மோந்திரம் எங்க? ஏன்பா மோதிரம் தான் போட்டுக்கிறேன், தங்க மோதிரம் எல்லாம் போடல. கரெக்ட், தங்க மோதிரம் போடவே இல்லை. இந்த சொட்ட தலையின வச்சுன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்கள மாதிரி ஆளுங்களா இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் இப்படி ஏமாத்துறாங்க. தம்பி ஏமாத்தணுன்றது என் பழக்கத்துல இல்ல. வருஷமா கரெக்டா குத்துங்கிறேன். எல்லா பொருளையும் தான் குத்துங்கிறேன். ஏம்பா இங்க பண்டு போடுறீங்களா? இங்க ராமராஜ் யாருப்பா இங்க? நான் தாங்க. ஆமா, பண்டெல்லாம் கரெக்டா கொடுத்துறீங்களா? இங்க பாருங்க, நான் 7 வருஷமா நடத்திங்கிறேன். எல்லாம் ரெகுலர் கஸ்டமர். யாருகிட்ட புழுவுற? கோவத்தை கலப்பாத. டேய் என்னடா சும்மா ஏடா உடமா பேசுற? ஏங்க இந்த ஆளை நம்பி பண்டு எல்லாம் போடாதீங்க. 25 கிலோ அரிசி மூட்டை தரேன்ட்டு வெறும் அரிசி பைய மட்டும் கொடுக்குறான். வெறும் அரிசி பையா? ஏங்க நான் போட தாங்க தரேன். நான் உன புதுசா யாரையும் ஏமாத்தல. இந்த பாருங்க காடை ஒன்னா பச்சு பாருங்க. என்னடா உன் காடை பச்சு பாக்குறது? இது என்னடா இது? வாடா போடான்னு சொல்லாத தம்பி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. தம்பி அது பட்டாசு பாக்ஸ் தானே இது? பட்டாசு பாக்ஸ் தான், உள்ள ஒண்ணே இல்ல. பட்டாசு பாக்ஸ் ஒண்ணு தரேன்னு போட்டேன். அதுல பட்டாசு இருக்குன்னு இதெல்லாம் எழுதி வச்சுக்கிதானே. கரெக்ட், எதுவும் போடல. அப்படியே மூஞ்சி மேலே குத்துவேன். பாத்தீங்களா இந்த ஆள் எப்படி ஃபிராட் வேலை பண்றான்னு? அவன் கெடுக்குறாங்க. எத்தனை பண்டுங்க போனா நீங்க போடுங்க. பண்டு தானே? வாங்க நான் போடுறேன். வாங்க 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 வாங்க. எங்க கூப்பிடுறீங்க? நடுறா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் போலீஸா? போலீஸா? புல் சீட்டிங் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னை நான் சும்மா வர மாட்டேன். வா சார், நான் புள்ள பூச்சி என்ன பூச்சி என்ன சார் பண்ண போறீங்க? என் முதலாளி பூச்சிங்கன்னா பரவாயில்ல. முதலாளியா? அப்ப நீ முதலாளி இல்லையா? நான் தொழிலாளிங்க, நான் தினம் கூலிங்க. அப்போ ஒழுங்கு மரியாதை உங்க முதலாளி யாருன்னு சொல்லு. ஒண்ணு விட்டுறேன், நான் அவங்களை பிடிச்சிக்கிறேன். முதலாளி யாருன்னு சொன்னா விட்டுருவீங்கல்ல? சார் இவனையே கூட்டிட்டு போங்க சார். ஏய் கம்முன்னு இருப்பா, நான் கூலிக்காரன். முதல்ல சொல்லு முதலாளி யாருன்னு. சொல்றேன் சார். முதலாளி போங்க முதலாளி. ஓஹோ நீதான் முதலாளியா? நடடா. எப்பா தப்பிச்சேடா. டேய் ஃபிராட் எப்படிலாம் தப்பிக்கிறடா? டேய் திருட்டு வேலை பண்ணாலும் மொல்ல மாதிரி தானே பண்ணாலும் தப்பிக்க தெரியும்டா. இல்ல எதை தப்புமே பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் உங்கள்கிட்ட பண்டு. அடா பெரிய சைஸ் பண்டு. போயா போயா போ. அந்த போடு பண்டு போடு. இந்த வருஷத்தை சமாளிச்சாச்சு, அடுத்த வருஷத்தை அப்புறமா சமாளிச்சுக்கலாம்.